டாரடிக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து நம்ம அடுத்த பார்ட் வீடியோ தான் என்ன செய்யப்போம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுல நம்ம போன முறை பாத்தீங்கன்னா தன்வினை பிறவினை இல்லையா, தன்வினை பிறவினை பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறை வினையச்சம் உடன்பாட்டு வினையச்சம் அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சோ அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அதுல இருக்கக்கூடிய தேர்ட் டாபிக்கா இருக்கக்கூடிய செய்வினை செய்யப்பாட்டு வினை. அதை பத்தி தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல. அப்ப செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாத்துறது. ஒரு செய்வினையை செய்யப்பாட்டு வினையா மாத்தணும் அப்படின்றாங்க. முதல்ல செய்வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். காலம் காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். இதையே நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதலாமா? கமலி கவிதை கூறினாள் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இது இருக்கட்டும். முதல்ல நம்ம அது செய்வினைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செய்த பொருளுக்கு முதன்மை தரக்கூடிய வினைதான் செய்வினை, ஆக்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்றாங்க. கமலி கவிதை சொல்லியிருக்கா, திருவள்ளுவர் திருக்குறள் ஏற்றிருக்கிறாரு. அப்ப அவர் செய்த பொருள் என்ன? திருக்குறள். இவர் செய்த பொருள் என்ன? கவிதை. சோ இதுல இயற்றினார் அப்படின்றது என்னது அப்படின்னா செய்வினை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கவிதை அல்லது திருக்குறள் அப்படின்றது அவங்க ரெண்டு பேரால செய்யப்பட்ட செய்யப்படும் பொருள். இதுல கூறினாள் அப்படின்றதும் இயற்றினார் அப்படின்றது என்னது அப்படின்னா அவங்களுடைய செய்வினை, அவங்க செஞ்ச வினை. இப்ப கமலி கவிதை திருவள்ளுவர் திருக்குறளை நிப்பாட்டினீங்கன்னா அது பொருள் தராது. இந்த இடத்துல அவங்க செய்த வினை அந்த சென்டென்ஸை முடிக்குது. சோ இந்த வாக்கியத்துல திருவள்ளுவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. யாரு திருக்குறளை இயற்றினா? திருவள்ளுவர். ஹூ. கவிதை எழுதுனது யாரு? கமலி. சோ செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது செய்யப்பாட்டு வினை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செய்த பொருளுக்கு முதன்மை கொடுத்தாங்கன்னா எந்த பொருளை ஏற்றிருக்கிறாரு? திருக்குறள். சரிங்களா? இவங்களால இயற்றப்பட்ட பொருள் என்ன? திருக்குறள். அப்ப அதாவது செய்யக்கூடிய பொருளுக்கு முதன்மை கொடுத்தா, அதாவது செய்த பொருள், இவங்களால இயற்றப்பட்ட பொருள், இவங்களால இயற்றப்பட்ட கவிதை அப்படின்னு சொல்லி அந்த செய்த பொருளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது என்னது அப்படின்னா செய்வினை. இப்ப செய்யப்பட்ட பொருளுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய வினை செய்யப்பாட்டு வினை. என்னங்க எனக்கு குழப்புது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸை இவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க நல்லா பாருங்க. செய்த பொருளுக்குன்னு சொல்றதை விட செய்தவருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ செய்தவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது செய்வினை. யாரு செஞ்ச அந்த கவிதைய? கமலி. யார் திருக்குறளை இயற்றினா? திருவள்ளுவர். அப்படி அந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. யார் அந்த வினையை செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது செய்வினை. செய்யப்பட்ட பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்றதுல செய்யப்பட்ட பொருள் என்னது? திருக்குறள். சரிங்களா? சோ இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அது செய்யப்பாட்டு வினை. செய்யப்பட்ட வினை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. சரிங்களா? இந்த இடத்துல திருக்குறள் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. ஆனா இந்த வாக்கியத்துல திருக்குறள் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கு. இங்க யார் வந்திருந்தா? திருவள்ளுவர் முன்னாடி வந்திருந்தா. அப்ப எழுவாய் முன்னாடி வந்தா அது செய்வினை. சரிங்களா? செய்யப்பட்ட பொருள் முன்னாடி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? இதே மாதிரிதான் நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்க போறோம். நீங்க நல்லா பாருங்க. ராமன் ராவணனை கொன்றான். இதே மாதிரி இன்னொன்னு சொல்லலாம். நம்ம அப்ப பார்த்தோம் இல்லையா? கமலி கவிதை இயற்றினாள். செய்வினைனா யார் இம்பார்ட்டன்ஸ் முதல்ல இருக்கணும்? எழுவாய் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். எழுவாய்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, சப்ஜெக்ட். இதுல சப்ஜெக்ட் யாரு? கமலி. பெயர் சொல். ரைட்? அந்த பெயர் சொல் தான் முதல்ல இருக்கணும். கவிதை அப்படிங்கிறது இருக்கு. அங்க என்ன கொடுத்தாங்க? திருவள்ளுவர் திருக்குறளைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க கவிதையை அப்படின்னு இந்த ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவும் வரலாம், மறைஞ்சும் வரலாம். இப்படி வந்தாலும் செய்வினை தான். ஞாபகம் வச்சுக்கணும். கமலி கவிதையை இயற்றினாள் அப்படின்னு சொல்லலாம், கவிதை இயற்றினாள் அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே அதாவது அந்த இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைஞ்சு வந்தாலும் வெளிப்படையாக வந்தாலும் என்னதான்? செய்வினை. சரிங்களா? சரி. இங்க ராமன் ராவணனை கொன்றான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இது செய்வினை. ராமன் ராவணனை கொன்றான். ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் எழுவா இருக்கா? இருக்கு. சப்ஜெக்ட். யார கொண்டிருக்கான்? ராவணனை. ராவணன் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்ப? இங்கேயும் வல்லினம் எழுத்து வரும்போது. சரி. கொன்றான் அப்படின்றதா என்னது? அவன் செஞ்ச செய்வினையே.
அப்ப செய்வினை வாக்கியத்துல யார் ஃபர்ஸ்ட் வருவா? எழுவாய் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. செய்யப்பட்ட பொருள் அவர் செய்த வினை கடைசியில வரும், அவரால் செய்யப்பட்ட பொருள் நடுவுல வரும். இப்ப இது அப்படியே நீங்க வந்து செய்யப்பட்ட வினையா மாத்துனீங்கன்னா, இங்க நம்ம இப்ப நீங்க கேட்கலாம், செய்வினையில ராமன் யார கொன்னான்? எழுவாய் வச்சுதான் நீங்க கொஸ்டின் கேட்கணும். ராமன் யார கொன்னான்? இப்ப பாருங்க, ராவணன் யாரால கொல்லப்பட்டான்? ராமனால் கொல்லப்பட்டான். இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இங்க வரும்போது என்னவா மாறுது? ஆளுங்கிற ஒரு விகுதி பெற்று வருது. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. புரியுற மாதிரி இருக்கும், புரியாது, நல்லா கவனிக்கணும். அது இங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு இருந்துச்சா? சோ இதுல இவர் தான் சப்ஜெக்ட், இது இயற்றினார் அப்படின்றது செய்வினை, இதனது அவர் செஞ்ச செய்யப்படும் பொருள். இங்க வரும்போது எது முன்னாடி வருது? எது முன்னாடி வருது? செய்யப்படும் பொருள். திருக்குறள் திருவள்ளுவரால்னு வந்துருது. அதே மாதிரி ராவணன் முன்னாடி வந்துட்டாரா? இங்க இருந்த செய்யப்படும் பொருள் இங்க முன்னாடி வந்துட்டாரு. இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு பக்கத்துல என்ன செய்யறது? ஆளுங்கிற விகுதி செய்யறது. அது மட்டும் கிடையாது, இங்க கொன்றான், இங்க கொல்லப்பட்டான், படுபட்டான் அப்படின்ற விகுதி செய்யப்பாட்டு வினையில வரும். இப்ப இங்க பாருங்க, மகனை வேந்தன் உன்னை கட்டினான், உன்னை காட்டினான், அது கட்டினான் அப்படின்னா, மகனே வேந்தன் உன்னை கட்டினான். அவங்க மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே எழுவாய், வேந்தன் உன்னை கட்டினான். சரிங்களா? இதுதான் என்னது? யார கட்டுறாரு? இது அவரால் செய்யப்பட்ட செய்வினை. செய்யப்படும் பொருள் என்னது? அவனை கட்டுறது. சரிங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய இத வந்து இதுல கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் இருக்கு. மகனே இது அப்படியேதான் வந்துருது. நீ உன்னைன்னு இருக்கா, இங்க நீ வேந்தன், வேந்தன் வேந்தன் என்னது? செய்யப்படும் பொருள், அவனை வந்து கட்டுறது. சோ அவனுக்கு பக்கத்துல ஆள் வரணும் இல்லையா? வேந்தனால் கட்டுண்டாய், கட்டினா கட்டுண்டாய், ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கட்டளையிடுங்கள் செய்வினை, உங்களால் கட்டளையிடப்படும் செய்யப்பாட்டு வினை. இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வந்து நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும். செய்வினையோடு படு உன் என்னும் துணை வினைகள் சேர்ந்தால் செய்யப்பாட்டு வினையாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செய்வினையோடு படு உன் என்னும் துணை வினைகள் சேரணும். நீங்க வேணா பாருங்களேன். இப்ப வந்து என்னது அப்படின்னா, எப்படி சொல்றது, எடுத்து வித்தான் செய்வினை அப்படின்னு சொல்றதோட இப்ப உதாரணமா பார்ப்போம். செய்வினையானது செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது இரண்டாம் வேற்றுமையிலிருந்து இருப்பது முதல் வேற்றுமையிலும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையிலையும் வரும். ஒன்னும் இல்ல, நம்ம எப்பயும் போல திருவள்ளுவரே எடுத்துக்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார். திருவள்ளுவர் யாரு? சப்ஜெக்ட், எழுவார். திருக்குறள் என்னது? அவரால் செய்யப்பட்ட செய்யப்படும் பொருள். இயற்றினார்ன்றது என்னது? இயற்றினார் அப்படின்றது செய்வினை. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க? செய்வினையில இருந்து செய்யப்பட்ட வினையா மாறுது. அப்ப மாத்தும் போது எப்படி சொல்லுவோம்? திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இங்க சொல்றாங்க. செய்வினை செய்யப்பட்ட வினையாக மாறும்போது இரண்டாம் வேற்றுமை உருவு, இங்க என்ன இருக்கு? திருக்குறளை அப்படின்னு இருக்குல்ல, அது என்னவா மாறுது? முதல் வேற்றுமையில மாறுது. முதல் வேற்றுமை என்ன வேற்றுமை? எழுவாய் வேற்றுமை. இப்ப எழுவாயோட இடத்துல என்ன வந்திருக்கு? செய்யப்படும் பொருள் வந்துருச்சு. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வைக்கணும், இரண்டாம் வேற்றுமையில இருக்கிறது முதல் வேற்றுமையிலும், முதல் வேற்றுமையில இருந்த இந்த திருவள்ளுவர் என்னவா மாறிட்டாரு? திருவள்ளுவரால் அப்படின்னு சொல்லி மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து மாறிட்டாரு. அதை இங்கே சொல்ல வராங்க. சோ திருப்பி இந்த வீடியோவை நல்லா ஒரு தடவை பாருங்க, நோட்ஸ் மேக் பண்ணுங்க. நோட்ஸ் மேக் பண்ணாம நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கஷ்டம். சரிங்களா? சோ அடுத்து, எழுவாயை மறைக்கவே இக்காலத்தில் பல அறிவிப்புகளில் செய்யப்பாட்டு வினைகள் ஆங்கில முறைகளில் ஒட்டி பயன்படுத்துறத என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. பிரயாணிகள் கண்ட இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது என வேண்டப்படுகிறார்கள் என்றும், தெருக்களில் மலஜலம் கழித்தலாகாது என்றும் பொதுமக்கள் கோரப்படுகிறார்கள் என்றும் இருக்க பார்க்கலாம். அதிகாரிகள் வேண்டுகிறார்கள் என்று குறிப்பிட விரும்பாது இப்படி எழுதுறாங்க. அதிகாரிகள் அவங்ககிட்ட கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாம கோரப்படுகிறார்கள், செய்யப்பட்ட வினை படுபட்டது இல்லையா?
அப்ப கட்டுரையில செய்யப்பாட்டு வினையை மிகுதியாக பயன்படுத்தினாங்கன்னா தமிழின் இனிமை கெட்டு போகும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப எங்க தமிழினுடைய இனிமை குன்றுது அப்படின்றதையும் பாத்துக்க. அடுத்து நேர்கூற்றை அயர்கூற்றாக மாத்தணும். டைரக்ட் ஸ்பீச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். இப்ப யாரும் ஆங்கில வழி மாணவர்கள் சொல்ல முடியாது நாங்க தான் கஷ்டமா படிக்கிறோம்னோ, தமிழ்லையும் இருக்கு. ஒருத்தர் சொன்னதை அப்படியே சொன்னார்னா நேர்கூற்று. அந்த அண்ணே உன்னைய வர சொன்னாரு, இது அயர்கூற்று. அவர் உன்னை வர, அதாவது எப்படி சொல்றதுன்னா நீ வா அப்படின்னு அவரை கூப்பிட்டாரு அப்படின்னா நேர்கூற்று. இப்ப பாருங்க ஒரு உதாரணமா, ஒருத்தர் நேரில் கூறியவாறை எழுதினாரு அப்படின்னா அது நேர்கூற்று. ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்கணும். கந்தன் விமலாவை வான்னு சொன்னார். கந்தன் விமலாவை வா என்றான் அப்படியே எழுதுறாரு அப்படின்னு சொன்னா அது நேர்கூற்று. ஒருத்தர் சொன்னவாறு எழுதாமல் நம்ம என்ன செய்யறோம், அந்த கருத்தை மேற்கொண்டு கண்ணு வச்சு காது வச்சு எழுதுறது. கந்தன் விமலாவை வரும்படி அழைத்தான் அப்படின்னு சொன்னோம்னா அது அயர்கூற்று. சோ நேர்கூற்றில் கூறிய சொற்களின் முன்னும் பின்னும் மேற்கோள் குறி இருக்கும். அயர்கூற்றுல என்ன இருக்காதுன்னா மேற்கோள் குறி இருக்காது. நேர்கூற்று ஹரிச்சந்திரன் முனிவனை நோக்கி என்ன சொல்ல வர்றார், நோக்கி இரட்டை மேற்கோள் நல்லா கவனிக்கணும். நாட்டை இழப்பினும் என் நண்பகனை இழப்பினும் இனி வரக்கூடிய நற்கதியை இழப்பினும் நான் உண்மையே நமிழ்வது உறுதி என்று கூறினான். இதுதான் ஸ்டேட்மெண்ட், என்று கூறினான். அதனால அதுக்கு முன்னாடி இரட்டை மேற்கோளை நிப்பாட்டணும். இப்ப இது அயர்கூற்று. ஹரிச்சந்திரன் முனிவர்கிட்ட சொன்ன விஷயத்த அயர்கூற்றா எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஹரிச்சந்திரன் முனிவனை நோக்கி, இங்க கமா எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. தான் அவன் என்ன சொன்னான், நான் அப்படின்னு சொன்னான். இங்க சொன்னான் ஹரிச்சந்திரன், இங்க என்னவா வருது, தானா மாறுது. நான் என் நன்மகனை இழப்பினும், இது ரெண்டுமே என்னது, தன்மை. இங்க என்னவா மாறி இருக்குன்னு பாருங்க. தான் தன் நாட்டை இழப்பினும், தன் நன்மகனை இழப்பினும், தனக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய நற்கதியை இழப்பினும் உண்மையே நவிழ்வது என, இங்க என்ன சொன்னாரு, உண்மையே நவிழ்வது உறுதி என்று சொன்னார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நவிழ்வதென உறுதி கொண்டதாக கூறினான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இப்ப என்ன நல்லா மாறி இருக்கு, நவிழ்வது உறுதி. இங்க நவிழ்வது உறுதி என்று கூறினான்றது நவிழ்வதென உறுதி கொண்டதாக கூறினான். ஆகங்கிற சொல்லுறுப்பு சேர்ந்திருக்கா, என்னன்றது தன்னா மாறி இருக்கா, நான்ன்றது தானா மாறி இருக்கா, எனக்குங்கிறது தனக்கா மாறி இருக்கு. சொற்பொழிவுகளை சுருக்கமாக வெளியிடுவதற்கு நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றி எழுதக்கூடிய முறையை அறிவது இன்றியமையாதது. கட்டுரைகள்ல செய்யப்பாட்டு வினையை எழுதணும்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வருங்கிறது மேல சொன்னாங்க. சொற்பொழிவுகளை ஷார்ட்டா சொல்லணும்னா அயர்கூற்றா சொன்ன மாதிரிதான் சொல்லணும் அப்படின்றது இன்றியமையாதுன்னு நீங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நேர்கூற்றானது என்று சொன்னார், என்றார், என கூறினார் அப்படின்னு முடியும். அயர்கூற்று என்பதாக கூறினார், என்பதாய் சொன்னார், என்றும் கூறினார் அப்படின்னு என்ன செய்யும் அப்படின்னா முடியும். என் தந்தையார் நான் நாளை காலை வருவேன் என்று என்னிடம் நேற்று கூறிவிட்டு சென்றார். எங்க அப்பா நான் நாளை காலையில வருவேன் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு என்று என்கிட்ட சொல்லிட்டு நேத்தை ஊருக்கு போயிட்டாரு. இது நேர்கூற்று. இதை எப்படி மாத்துறாருன்னு பாருங்க. அயர்கூற்றா மாத்தும் போது என்ன இல்ல, கமாவை எடுக்கல சரிங்களா. என் தந்தையார் நான் நாளை காலை வருவேன் என்று என்னிடம், இங்க நான் என்னவா மாறி இருக்கு, தாமா மாறி இருக்கு. தாம் மறுநாள் காலை, நாளைங்கிறது என்னவா மாறி இருக்கு, மறுநாள் காலை வருவேன், வருவதாக. நேற்றுங்கிறது எப்படி மாறி இருக்கு, முன்னாள் கூறிவிட்டு சென்றார். நேற்றுக்கு சொல்லிட்டு போனாரு அப்படின்றது முன்னாள், நேற்றுன்றது முன்னாள். சுசிலை தன் கணவராகிய குலசேகரை நோக்கி, நாதா வறுமையில் மிக மிக கொடியது. வறுமை என்னதான், ரொம்ப ரொம்ப கொடியது. அது தலைவன் தலைவியரிடத்து மனக்கசப்பை உண்டாக்கும். அது சோம்பலை புகுத்தும். அது பாவங்களை எல்லாம் வருவிக்கும். ஆதலால் நீங்கள் வறுமையை போக்க வழி தேடுவீராக அப்படின்னு சொல்லுது. சம்பூட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லுது அவங்க புருஷன்ட்ட. அதை எப்படி அயர்கூற்றா சொல்றாங்கன்னு பாருங்க. சுசிலை தன் கணவராகிய குசேலரிடம், குசேலரை நோக்கி, இங்க குசேலரிடம் கமா எடுத்துட்டாங்க. நாதான்லாம் இங்க வராது. வறுமை மிக மிக கொடுசுப்பா, அது தலைவன் தலைவிட்ட மனக்கசப்பை உண்டாக்கும். அது சோம்பலை புகுத்தி பாவங்கள் எல்லாத்தையும் வருவிச்சிரும் என்றும், அதனால அவர் வறுமையை போக்க யார் வழி தேடணும், நீங்கள் அப்படின்னு இந்த கருத்துல கணவரை சொன்னத அவர் என்றும் கூறினாள். அடுத்து பாருங்க. இன்று இங்கு தங்கி நாளைக்கு ராமரிடம் போவேன் என்று பரதன் குகனிடம் கூறினான். இன்று, அன்று,
இங்கு அங்கு தங்கி, நாளைக்கு மறுநாள். நேற்றுன்றது என்னவா இருந்தது? முன்னாளா இருந்தது. நல்லா ஞாபகம் வைக்கணும். இப்ப நாளைங்கிறது மறுநாளாக இருக்கு. மறுநாளைக்கு ராமரிடம் போவேன் செல்வதாய் பரதன் கூறினார். ஆய், ஆக இதெல்லாம் வரும் சொல்லுறுப்புகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராவணன் அவனன் பாருங்க, இன்று என்னவா மாறி இருக்கு? அன்று. போருக்கு நாளை மறுநாளை. சரிங்களா? உரைத்தார் அப்படியேதான் இருக்கு. சோ அதே மாதிரி பாருங்க, தின்னா நான் திரும்பி வரும் வரைக்கும் இங்கே நின்றுட்டு. தின்னான்றது ஒரு பையன், நாணன் அப்படின்ற ஒருத்தன் சொல்றான், தின்னா நான் திரும்பி வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். அப்ப இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு தின்னாட்ட, ஏன் இங்க நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. நாணன் என்னைய அப்படின்னு இவர் சொல்றத, அதாவது ஏன் அவன் அங்கேயே நிக்கிறான்? 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஒன்னு நாணன், இன்னொன்னு தின்னன், இன்னொன்னு யாரோ வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 4ஆவதான பர்சன் வந்து 3ஆவது பர்சன் கேட்கிறாரு, ஏன் தின்ன இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, நாணன் யார்? நாணன்றது யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன். நாணன் தின்னனை தான் திரும்பி வரும் வரைக்கும் அங்கேயே நின்று கொண்டிருக்குமாறு வேண்டிக் கொண்டு சென்றான். இந்த இடத்துல இந்த தேர்ட் படற்கையில வரும்போது நாணன் தின்னனை அவன் திரும்பி வரும் வரைக்கும்னு ஒரு படற்கையில வரும்போது அவன், இங்க சொல்லும் போது தான் அப்படின்னு மாத்திருக்கு. சரிங்களா? கண்ணகி நான் பாவியானேனே என்று அலறினாள். அயற்கூற்றுல பாருங்க, தான் பாவியானதாக கண்ணகி அலறினாள். மன்னன் கடவுளே எனக்கு அருள் செய்க என்றான். இங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, மன்னன் கடவுளை அருள் செய்யுமாறு வேண்டினான். நாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றார். நேர்கூற்று. என்ன சொல்றாங்க பாருங்க, நாவுக்கரசர் தம் கடன் பணி செய்து கிடப்பதாகும் அப்படின்னு சொல்றாரு. என் கடன் என்னவா மாறுது? தம் கடன் அப்படின்னு மாறுது. நேர்கூற்றை அயற்கூற்றாக மாற்றும் போது கீழ்கண்ட சொற்கள் வருது. என்னென்ன? இது அதுவா மாறுது, இவை அவையா மாறுது, இன்று அன்றா மாறுது, இப்பொழுது அப்பொழுது, இங்கு அங்கு, இதனால் அதனால், நாளை மறுநாள், நேற்று முன்னாள். சோ நேர்கூற்று பல வாக்கியங்களை கொண்டதா இருப்பினும் அதனை அயற்கூற்றாக மாற்றும் காலத்து என்றும் என்கிற இணைப்பு சொல்லை சேர்த்து எழுதணும். ரூல் நம்பர் 1. ஒரு வாக்கியமாக இருப்பின் ஆக, ஆய், வருவதாய், வருவதாக அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும். அயற்கூற்றுக்கு என்ன இடக்கூடாது? மேற்கோள் குறி இடக்கூடாது. நீண்ட பேச்சை வெளியிட வேண்டும் என்றால் நேர்கூற்றாக எழுதுறது சிறந்தது. 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு லாங் ஸ்பீச் போடுறோம்னா நேர்கூற்று, ஒரு லாங் கட்டுரையா இருந்தா அயற்கூற்று. சரியா? அதே மாதிரி ஒரு பெரிய விஷயத்த பத்தி பேசும்போது அந்த இடத்துல செய்யப்பாட்டு வினையை சொன்னோம்னா அந்த இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இங்க 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சொற்பொழிவாளர் சொல்றாரு, நாம் அனைவரும் நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சிற்றூர்கள் முன்னேற பாடுபட வேண்டும், இந்தியாவில் உள்ள 5 லட்சம் கிராமங்கள் முன்னேறினால் நாடு முன்னேறும்னு சொல்றாரு. இப்படி அவர் சொன்னது நேர்கூற்று. இங்கன முக்கார் புள்ளியோடு கோடிட்டு எழுதும் போது நேர்கூட்டின் முடிவில் என்றார் என்று முடிக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேற்கோள் குறியுடன் முடித்து விட வேண்டும். இதெல்லாம் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான சில ஸ்டேட்மெண்ட்ஸ், நிறுத்தற் குறிகளையும் நம்ம இதை பார்க்கணும். சோ இந்த டாபிக் இதோட முடிவடைஞ்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்தடுத்த டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல பத்தியமைப்புலாம் நமக்கு கிடையாது, பட் அடுத்த டாபிக் நம்ம பார்த்தது நிறுத்தல் குறிகள் இருக்காத பார்க்கணும். சோ இதுல இந்த கிளாஸஸ் எல்லாமே நாங்க பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கோம். திருப்பி திருப்பி பாருங்க, நோட்ஸ் மேக் பண்ணுங்க.